ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். இந்த சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீதா வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டாரு. அதனால் மன வருத்தத்தோட மீனா வந்து கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை, அவளுக்கு அவள் தான் வந்து பொருத்தமானவன் சொல்கிறாங்க. இதனால் கோபம் அடித்த முத்து வந்து தன் நினைவு இல்லாமல் வந்து வழக்கம் போல் வராரு. இதை பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறாரு. அம்மா அம்மா அம்மான்னு விஜயாவை பற்றி எல்லாமும் அது சொல்கிறாரு. ஏன்டா அம்மா அம்மான்னு பாடாப்படுத்துகிறா. நேரம் வந்து விஜயாவோட மடியிலே வந்து படுத்துறாரு. இதனால் முதல்ல அமைதியாக இருக்காங்க. அப்புறம் அப்போ அப்படி சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு கற்றுறாங்க. அதுக்கப்புறம் நேரம் அண்ணாமலை வந்துடுறாரு. பாருங்கள், உங்கள் பையனை நினைவு இல்லாமல் வந்து கிடக்கா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா, இடையில கொஞ்ச நாள் இல்லை, இப்போ வந்து என் மடியில் படுத்துட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா முத்து ஏன்டா அப்படி பண்ணுற அப்படி கேட்குறாங்க. மீனாவுக்கு வந்து பிரச்சனை அப்படி. மீனா வந்து என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா. பொண்டாட்டி பேச்சை கேட்கலன்னா புருஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படி கேட்குறாங்க. மீனா வந்து சொல்ல வராங்க. உடனே சரி வேண்டாமா, உங்கள் ஃபேமிலி மேட்டரை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க. ரோகிணி வந்து கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறேன் அப்படின்னா, நான் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள் நான் பிறந்தநாள் கொண்டாட போகிறேன். எந்த ஃப்ரெண்டு அம்மா கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன், அதுக்கு தான் கேட்குறேன். எப்போவும் அம்மா பிள்ளையாகவே இருக்காதீங்க, இவ்வளோ பெரியவர் எப்போ பாரு அம்மா அம்மா சொல்லிட்டு சத்தம் போட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அங்கே போனால் நேராக கேக் கடையில் போய் கண்டிப்பாக கேக் வாங்குவா. யார் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். பின்னாலே போகிறாரு. கேக் கடையில் ஒரு கேக்கை வாங்கிட்டு வந்து போகிறாரு. கேக்கில் கேக் வாங்குறா. பின்னால் போய் அங்கே கேட்குறாரு. அதில் என்ன பேர் எழுத சொன்னாங்க. மகேஷ்னு சொல்கிறார். ஓஹோ, உன் காதலில் மகேஷ்க்கு பிறந்தநாள் அதனால தான் போறியா அப்படின்னு சொல்லி பாப்பா. சும்மா விடக்கூடாது இவ்வளோ. ரோகிணி வர ரொம்ப இப்படியே போனால் சீக்கிரமே அவங்கள்ட்ட ஓடி போயிடுவா போல இருக்குது அப்படின்ட்டு மனோஜ் வந்து புலம்பிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து காட்டுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீதா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுக்கப்புறம் ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அழுது அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போய் வாங்கி கீழே விழுந்துடுறா. உடனே ஆஸ்பத்திரியில் போய் சீதாவை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருண் அவங்க அம்மாவும் வந்து பார்க்க வராங்க. அதே சமயம் மீனா முத்து வந்து பார்க்க வராங்க. உன்னை அருணை பார்த்தீங்கன்னா ஓடி போய் வந்து உன்னை எவன்டா இங்கே வர சொன்னால், நீ யாரடா என்ன என் மச்சினி வந்து பார்க்க அப்படி எப்படி சொல்லிட்டு பயங்கரமாக முத்து கத்துறாரு. கத்திட்டே ஓடி வந்து அருணை அடிக்கப்படுறாரு. போடா வெளியே சொல்லிட்டு அருணை பிடிச்சி அம்மாவையும் பிடிச்சி வெளியில் தள்ளுறாரு. இதை பார்த்துட்டு மீனா வந்து திட்டுறாங்க. அதே சமயம் சீதா வந்து படுத்திருக்காரு. இதுக்கப்புறம் என்ன முத்து வந்து ரொம்ப கேவலமாக வந்து நடந்துடுறாரு. உண்மையிலே ஒரு ஹீரோவாக இருந்தால் ஒரு சின்ன தப்பு செஞ்சாங்க மன்னிக்கிறவன் தான் மனுஷன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பெருந்தன்மையான மாமனிதர்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உறவுக்காரராக போகிறாரு. அருண் வந்து முத்துவை வந்து அடிக்கவும் இல்லை, ஏசவும் இல்லை, எதுவுமே வந்து சொல்லலை. ஆனால் வந்து போலீஸாக இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு. இந்த இடத்துல முத்து வந்து ரொம்ப மோசமானவர். இப்போ அருண் தான் ஹீரோவாக எல்லாரும் மனசும் உயர்ந்திருக்காரு. ஆனால் அவர் அடிக்க வந்துக்கிட்டு அவர் மனசில் வச்சுக்கிட்டு வஞ்சகம் வச்சுக்கிட்டு மனசில் இல்லை எனக்கு பிடிக்கல என் அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இது ரொம்ப கேவலமான ஒரு செயல். இது அதே சமயம் மனோஜ் வந்து சொன்னார், ஏன்டா என்ன விஷயம் சீதா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா அந்த காலத்தில் மச்சினனை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா மனசில் வச்சுருக்கோன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே முத்துக்கு வந்து கோவுது. என்னடா சொன்னா சொல்லி மனோஜ் கன்னத்தில் ஓங்கி அடிச்சிடறாரு. யாரை பார்த்து என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம்.